அன்பான சால்வேஷன் டிவி நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்று நம் மத்தியிலே கர்த்தருடைய சாட்சியை, அவர்கள் வாழ்க்கையில ஆண்டவர் செய்த அற்புதங்களை, தேவனாலே எல்லாம் கூடும் என்பதை அவர்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்த அருமையான சாட்சியை நாம் இன்று கேட்க இருக்கிறோம். நம் மத்தியிலே பாஸ்டர் ஆரோன் மற்றும் சிஸ்டர் எலிசபெத் வந்திருக்காங்க. அவங்களுடைய சாட்சியை இன்னைக்கு நாம் கேட்க போகிறோம். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். உங்களுடைய பூர்வீகம், நீங்க எங்க பிறந்தீங்க, வளர்ந்தீங்க, எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, உங்களுடைய அனுபவத்தை நீங்க சொல்லுங்க. என்னுடைய பூர்வீகம் பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் தொகுதி கொத்தாம்பாக்கம் கிராமத்துல, ஒரு குக் கிராமத்துல பிறந்தவன். பாரம்பரியமான ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவன். இந்து குடும்பத்தை சார்ந்தது மாத்திரமல்ல, இந்து குடும்பத்தின் வழிபாடுகளிலே, அந்த வழிபாடுகளிலே அதிகமா ஈடுபாடு உள்ளவன். ரொம்ப பக்தி வைராக்கியமா இருந்த ஒரு மனுஷன். பக்தி வைராக்கியம் என்று சொன்னா விரதம் என்று சொல்லுவாங்க. அந்த ஆடி மாசம் எல்லாம் அந்த விரதத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பச்சை தண்ணிய கூட குடிக்க மாட்டேன். விசேஷமான காரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பக்தி வைராக்கியமா இருப்பேன். வைராக்கியமா இருந்துகிட்டு அதுக்குரிய செலவுகளுக்காக கூட வேலைக்கு கடந்து போவேன். இந்த செலவு பண்றதுக்காகவே அப்ப நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். கழனி வேலைக்கெல்லாம் போவேன். மண்வெட்டி பெரிய ஆட்களோட கூட போவேன். எல்லாம் சொல்லுவாங்க, உங்க அப்பா தான் போய் சம்பாதிக்கிறார், நீ எதுக்கடா வரணும்? இல்ல, நான் வரணும், நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். போயிட்டு அவங்களோட கூட ஈக்குவலா பாருங்க, பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். ஆனா அவங்களாம் சாப்பிட்டுட்டு செய்வாங்க, நான் சாப்பிடாமலே அவங்களோட ஈக்குவலாவே போய் வேலை செய்வேன். அந்த என்னது மஞ்ச வேட்டி, அடுத்து ஒரு சிகப்பு கலர் டவல் துண்டு, இத கட்டிக்கிட்டு அந்த சகுப்பு டவுல இடுப்புல கட்டிக்கிட்டு வேஸ்டிய மடிச்சு கட்டிக்கிட்டு அவங்களோட ஈக்குவலா வேலை செய்வேன். எங்க வீட்டு அந்த கூரையில ஒரு கயிறு கட்டி அதெல்லாம் துணி போட்டு வச்சிருப்போம். அதுதான் எங்களுக்கு ஸ்டாண்டு, துணி ஸ்டாண்டு. அது பக்கத்துல கூட நான் போக மாட்டேன். ஊர் பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து திருவிழாவை கொண்டாடுவாங்க. அந்த திருவிழாவில் பாத்தீங்கன்னா அந்த பொங்க கூட கரகம் வேற, கூட வேற, பொங்கல் வச்சுட்டு வரணும். அது பொங்கல் வச்சுக்கிட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க அந்த ரோட்ல கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேல நிப்பாங்க. எல்லாம் லேடிஸ் தான் பொங்க கூட வச்சுட்டு இருப்பாங்க. ஆனா நான் மட்டும்தான் என் குடும்பத்துல வைப்பேன். என்னுடைய சொந்தக்காரங்க, என்னுடைய பங்காளிங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து என்னை முன்ன நிறுத்திடுவாங்க. போயிட்டு அந்த பொங்க கூட இறக்கி வச்சுட்டு அதன் பிறகு அந்த திருவிழாவை தொடங்குறதுக்கு இது வீதி வீதியா அந்த என்ன தேர் இழுத்துட்டு வரணும். அதுக்கு தேரா அழகா என்ன முன்ன நிக்க வச்சு பின்னாடி குத்துவாங்க. குத்தி முன்னாடி நான் தான் போகணும். அப்படி போய்கிட்டு இருந்த அநேக வருஷங்கள்ல இது எனக்கு கருத்து தெரிஞ்ச அளவு 6வதுல இருந்தே, நான் 6ஆம் வகுப்பு படிக்கும் போது இருந்தே நான் இதுல பயங்கர ஈடுபாடு உண்டு. ஆனா இப்படி இருக்கும்போது அப்புறம் லீவ்ல சரி வேற வழி இல்லை, சரின்ட்டு ஒரு பஸ்ல கிளீனரா போனேன். கிளீனரா போயிட்டு கொஞ்ச நாள் அப்படியே ஒரு 10-15 நாள் 20 நாள் அப்படியே வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறம் என் 10th படிச்ச கிளாஸ்மேட் எல்லாம் சேர்ந்து சென்னைக்கு வேலைக்கு போலாம் அப்படின்னு சொன்னாங்க. சென்னைக்கு வேலைக்கு போலாம்னா என்ன வேலைடா அப்படின்னு சொல்லி கேட்கறோம். நாங்க ஒருத்தவங்க பேசிக்கிறோம். பினிஷிங் அப்படின்றோம். ஒருத்தவங்க பினிஷிங் யாரா சொன்னது? நம்ம மேஸ்திரி தான் சொன்னாரு. பினிஷிங்னா ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு கம்பெனி, ஏதோ ஒரு ஒர்க் போல, ஏதோ ஒரு காரியம் அப்படின்ட்டு நாங்க நினைச்சுக்கிட்டு வந்தோம். பார்த்தா பினிஷிங்னு பார்த்தா சென்னையில திருவெற்றூர்ல அனல் மின் நிலையம் பாதி கட்டிட்டு பாதி இயங்கிக்கிட்டு இருக்குது. அனல் மின் நிலையம் அந்த இடத்துல இறக்கி விட்டுட்டு, லாரில இருந்து இறக்கி விட்டுட்டு சென்ட்ரல்ல இருந்து இறங்குறோம். அதுல இருந்து லாரில ஏறுறோம். லாரில இறங்கிட்ட பிறகு எல்லாம் லுங்கி கட்டுங்கடா அப்படிங்கிறாங்க. என்னடா அது, ஏதோ பினிஷிங் ஏதோ கம்பெனி வேலைன்னு பார்த்தா லுங்கி கட்ட சொல்றாங்களே. அடுத்தது ஒருத்தனோட இங்க வா, அந்த பாண்டெல்லாம் எடு, அந்த மண்வெட்டி எல்லாம் எடு, கிளம்பு. அதுல 2 பேரும் கேட்டாங்க, என்னன்னா ஒரு டீ கூட குடிக்கல, அதுக்குள்ள கிளம்புன்னு. முடிச்சே ஆகணும்டா, வேலை முடிச்சே ஆகணும். சுரங்கப்பாதையில அடுத்தது இன்னும் ஒரு 2 hour 3 hourக்குள்ள ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போறாங்க, வாங்கன்னு சொல்லி சுரங்கப்பாதை உள்ள போறோம். அனல் மின் நிலையத்துக்கு கீழே சுரங்கப்பாதை இருக்குது. அதுக்குள்ள போய் பார்த்தாக்கா அந்த சைட்ல இருக்கிற எல்லா அந்த பிசுறு, சிமெண்ட் பிசுறு, அந்த ஆணி, அப்புறம் சென்ட்ரிங் அளித்த அந்த பலகனுடைய பிசுறு, இதெல்லாம் சுத்தம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு அப்படியே ஒட்டஞ்சு போய் நின்ட்டோம், என்னடா அதுன்ட்டு. அப்ப அப்பவே பேசிக்கிறாங்க, எப்ப இது இங்க இருந்து நம்ம எப்படின்னா போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. போறதுக்கு பஸ் பேர் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு பிள்ளைங்க தாக்கு பிடிச்சு ஒரு வாரம் வேலை செஞ்சுட்டு இருந்தோம்.
ஒரு வாரம் வேலை செஞ்சு அந்த சம்பளத்தை வாங்கி சொல்லாம கொள்ளாம எல்லா பிள்ளைங்க என் கூட வந்த 12-13 பேர் எல்லாம் ஒரே கிளாஸ் படிச்சவங்க எல்லாம் ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. எனக்குள்ள ஒரு வரட்டு கௌரவம், ஒரு பிடிவாதம் என்னன்னா, மெட்ராஸுக்கு வந்து எதுக்கு நம்ம சும்மா போகணும், மெட்ராஸுக்கு வந்து என்னத்துக்கு நம்ம சும்மா போகணும், ஊர்ல நம்மள என்ன நினைப்பாங்க, பெத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டு அங்கேயே தங்க ஆரம்பிச்சேன். ஒரு 1.5 மாசம் 2 மாசம் அங்கேயே தங்கினேன். அப்புறம் அந்த மேஸ்திரியோடு கூட நல்ல பழக்கம் ஏற்பட்டுச்சு. அந்த வேலையிலே கண்டினியூ பண்ண? ஆமா, அந்த கண்டினியூ, அது அந்த சித்தாள் வேலை. அது அந்த சித்தாள் வேலையிலேயே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் சரி, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அவங்க வந்தபோது எங்களுக்கு மறாவது நாள் ஒரு 10 கிலோ ரேஷன் அரிசி வாங்கி கொடுத்தாங்க. அந்த ரேஷன் அரிசியை வந்து 2 நாள் வந்து நாங்க வந்து கஞ்சி வச்சு குடிக்கிறோம். அப்புறமா இவனுக்கு ஓடின உடனே, அந்த ஒரு வாரத்துல ஓடின உடனே எனக்கு சாப்பாட்டுக்கு திண்டாட்டம் வந்துடுச்சு. பைசாவும் கொடுக்கல, நீ வேலை செஞ்சே ஆகணும்ன்ற ஒரு கண்டிஷன் வந்துருச்சு. நான் இல்லண்ணா எனக்கு அரிசியாவது கொடுங்க, நான் பொங்கி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப வந்து சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேஷன் அரிசி வாங்கி வந்து கொடுக்குறேன். அந்த குண்டான்லாம் இருக்குது, பாத்திரமெல்லாம் இருக்குது. நானா என்ன பண்ண, போட்டு பொங்கி அந்த கஞ்சியை, அந்த சாப்பாட்டை கிட்டத்தட்ட ஒரு வாரம் வச்சுக்கிட்டு நான் குடிச்சேன். ஒரு அண்ணன் சொன்னாங்க, ஒரு தெலுங்குக்கார அண்ணன் சொன்னாங்க, கஞ்சி கெடாம இருக்கணும்னு சொன்னா அந்த கஞ்சியில பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா, அந்த வெங்காயத்தை 4 துண்டா ஒரு 6-7 வெங்காயம் வெட்டி போட்டுரு, கஞ்சி கெடாது அப்படின்னு. ஆனா கொஞ்சம் புளிப்பா இருக்கும், ஆனா கஞ்சி வந்து நூல் விட்டு போகாது அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சேன். அதே போல கஞ்சி நல்லா இருந்தது. ஒரு வாரம் வச்சு வரை குடிச்சேன். சரி இப்படி குடிச்சிட்டு இருந்தா எப்படி, சாப்பாட்டுக்கு பைசா கேட்கலாமான்னு சொல்லிட்டு, ஆனா ஒரு 50 ரூபாய் தான் கொடுங்கண்ணே, நாள் ஃபுல்லா கஞ்சி குடிச்சு ஒரு மாதிரி ஆகுது, ஹோட்டல்ல கேண்டீன்ல போய் எதனா சாப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறேன். 50 ரூபாய் கொடுத்தாங்க. சரிடா, அங்க இருக்கிற பசங்க மோசமான பசங்க, நீ ஊர் நாட்டுல இருந்து வந்துருக்க, ஜாக்கிரதையா இரு அப்படின்ட்டு. சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு சாப்பிட ஆரம்பிச்சேன். அங்க சாப்பிட ஆரம்பிக்கும் போதே பிரச்சனைங்க, அங்க பக்கத்துல இருக்கிற குப்பத்து சகோதரர்கள் பிரச்சனைகள். அதுல நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்ட்டு நேரா கத்தி எடுத்து வந்து என் கழுத்துல ஒரு சகோதரர் வச்சாரு. நான் கேட்டேன் என்னன்னா அப்படின்ட்டு, என்ன கலாட்டா பண்றியாமனு. ஆனா முத இந்த மெட்ராஸுக்கு வந்து இப்பதானே நான் கேண்டீனுக்கே வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு. இல்ல நீ கிளம்புன்னு சொல்லிட்டு அவர் சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போக ஆரம்பிச்சாரு. இழுத்துட்டு போக ஆரம்பிச்ச பிறகு அங்க ஏதோ அடிக்க போறாங்க, குடிக்க வைக்கிறாங்க. குடிச்சிட்டு இருந்தேன். அப்ப ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு, எங்களுக்குள்ள ஒரு நட்பு உண்டாயிடுச்சு தண்ணி அடிக்கிறதுனால. அப்புறம் அவங்க கிட்ட நல்லா பழக ஆரம்பிச்சோம். அப்புறமேட்டு பார்த்தா அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் பார்த்தா ஃபுல்லா ரவுடிசத்துக்குள்ள இருந்துச்சு. சரி, இதை நல்லா தண்ணி அடிக்க நல்லா இடமாயிடுச்சு, சாப்பாடும் சூப்பரா ஆயிடுச்சு, இதை கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா அந்த சித்தாள் வேலையை கட் பண்ணிட்டு இவங்க கூட இருக்க ஆரம்பிச்சுட்டேன். அவரு அந்த மேஸ்திரி மிரட்ட ஆரம்பிச்சாரு. இது மாதிரி போய் சொன்னா மிரட்டுறாங்க அவங்க அப்படின்னு சொன்னா. அவர் 2-3 பேர் வந்தாங்க, என்னடா மிரட்டுற அப்படின்னு சொல்லிட்டு என்ன இட்டுன்னு போயிட்டாங்க. அவங்க கஸ்டடியில வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் சில காரியங்கள் நடந்தது, நான் கண்ணார பார்த்தேன். கண்ணார பார்த்தது மாத்திரமல்ல, கையாலே எடுத்து உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டேன். என்ன சொல்ற, ஆயுதத்தை. அந்த ரத்தத்தை பாக்குற வேலையில பயம் எனக்குள்ள வந்துருச்சு. நாளைக்கு நமக்கு இதே நிலைமை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர்கிட்ட நான் சொல்லிட்டு அவங்க நல்லா பழக ஆரம்பிச்சாங்க. அதாவது நியாயமா பேசுவாங்க, பணத்துக்காக தப்பு செய்வாங்க, ஆனா மனசாட்சி பிரகாரம் நடந்துக்குவாங்க. உனக்கு பயமா இருந்தா நீ போயிடுறா, நான் அண்ணங்கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதோட அப்பா இந்த வேலையே வேணான்னு சொல்லிட்டு நேரா மவுண்ட் ரோடு பக்கம் வந்துட்டேன். சென்னை மவுண்ட் ரோடு பக்கம் வந்துட்டு அங்க ஒரு சில 2-3 நாள் அப்படியே சுத்திக்கிட்டு இருந்தேன். வேலை ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி பார்த்தேன், ஒன்னும் கிடைக்கல. அப்ப அந்த லைன்ல ரிக்ஷா தங்கறதுக்கு இடம் கிடையாது, தங்கறதுக்கு எல்லாம் எதுவும் கிடையாது. ஒரு 2-3 நாள் அப்படி அப்படியே தங்கிக்கிட்டு அங்க தங்கிக்கிட்டு இருந்தேன். திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாளா ஒரு சகோதரர் என்ன நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த அண்ணா சாலையில ரிக்ஷா ஆட்டோ ஓட்டிக்கிட்டு, அந்த பையன் ஒரே லுங்கியோட ஒரே சட்டையோட சுத்திட்டு கிடக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. என்ன ஊர்றா அப்படின்னாரு. நான் விழுப்புரம் நானு. அப்ப வந்து விழுப்புரம்னா எங்க இருக்கிற தெரியல அப்படின்னு. விழுப்புரம் எங்க இருக்குன்னு தெரியல. நான் திண்டிவனம் எங்க இருக்குதுன்னு கேக்குறேன். இவனுக்கு ஏதோ ஆயிட்டு இருக்குது போல இருக்குது, அப்படி வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கிற வால்டெக்ஸ் ரோடு, யானக்கவுனி, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா லெப்ட் சைடு இப்படி போனீங்கன்னாக்கா லெப்ட் சைடுல எல்லாம் கூடை முடியுது, அந்த சிறு தொழில் செஞ்சிட்டு இருப்பாங்க. அங்க பார்த்தா அவருக்கு ஏதோ வீடு இருக்கும் போல நினைச்சிட்டு போனாக்கா அங்க பப்ளிக் டேங்க் இருக்கு, வாட்டர் டேங்க் இருக்கு. அந்த வாட்டர் டேங்க் கீழே ஒரு 4 பில்லர், அந்த பில்லர்ல இந்த பேனர், பேப்பர்
துணி இதெல்லாம் சுத்தி கட்டிட்டு அதுல அவருக்கு 5 பிள்ளைங்க அதுல கொடுத்துன்னு இருக்கிறாங்க. இதுதான் நம்ம வீடு தம்பி, இங்க இரு, சரியா, முடிஞ்சா ரிக்ஷா ஓட்டி போச்சுக்கோ, எல்லாம் பாத்துக்கு அப்படின்னாரு. நான் அது ஒண்ணும் புரியல. சரி தங்கறதுக்கு இடம் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவரு கூட இருந்தேன். அப்புறம் அங்க இருந்தவங்க எல்லாம் சொல்றாங்க, அந்த பையன் ஏதோ பயந்த மாதிரியே இருக்கிறானப்பா, ஏதாவது ஒரு இடத்துல போய் வேலை சேர்த்து விட்டுறலாம் இல்லையா அப்படின்ட்டு. அவரு பாத்தீங்கன்னா அம்பேத்கர் மன்றத்துடைய தலைவர், என்னை இட்டுட்டு போனவர், ரிக்ஷா ஓட்டுறனுடைய. அவர் என்னை இட்டுட்டு போயிட்டு ஒரு வாரம் வரைக்கும் வச்சிருந்தாரு. டேய் நீ ரொம்ப பயப்படுறன்னு நினைக்கிறேன், உனக்கு எதனா வேலை வாங்கி தட்டுமா அப்படின்னாரு. வேலை வாங்கி தரு. சரி நம்ம படிச்சிருக்கோம் ஏதோ வேலைன்னு பார்த்தா ஒரு துணி கடையில எடுத்துட்டு போய் விட்டார். துணி கடையில எடுத்துட்டு போய் விட்டாக்கா அங்க வந்து சாப்பாடு கிடையாது. சாப்பாடு வந்து அவர் சேட்டு எப்ப சாப்பிடறாரோ அப்பதான் எனக்கு சாப்பாடு, அதுவும் அவர் மீதி வச்சாதான் சாப்பாடு. இங்க கேட்டாக்கா அந்த பையனுக்கு சாப்பாடு கொடுத்தியான்னு சேட்டு அம்மாவை கேட்பாங்க. கொடுத்துட்டு இந்த அம்மா சொல்லுவாங்க. ஆனா நான் அங்க போய் எதுவுமே சொல்லிக்க மாட்டேன். சாப்பிட்டியாடா? சாப்பிட்டேன். இப்படியே ஓரிரு மாதங்கள் அங்க போச்சு. இது ஓரிரு மாதங்கள்னா அது கடுமையா பசியில போன காரியங்கள். பசினா பசி, அவ்வளவு பசி. சில நேரங்களில இந்த சேட்டு எப்ப சாப்பிடுவாரோன்னு சொல்லி பாத்துட்டு அவர் எப்ப டிபன் கொடுப்பாரு, அந்த காலி டிபன் கொடுப்பாரு, இதை எப்ப எடுத்துட்டு போய் நான் தான் கழுவி வைக்கணும், எடுத்துட்டு போய் வீட்டுல எடுத்துட்டு அதுல ஏதாவது மீதி வச்சிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் யோசித்த காலத்துல சில நாட்கள் மீதி இருக்கும். பாத்திரம் கழுவுற மாதிரியே போயிட்டு பாத்ரூம்ல உட்காந்துக்கிட்டு அதுல இருந்த டிபன்ல இருந்த சாப்பாடெல்லாம், மீதி வச்ச சாப்பாடு, இந்த காய், பொரியல், சப்பாத்தி, கொஞ்சம் ரைஸ், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அதெல்லாம் வாரி போட்டுக்கிட்டு கதவை சாத்திட்டு இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் உள்ளே நடக்கும் அந்த பாத்திரம் கழுவுற இடத்துல. இப்படி சில நாட்கள் என் வயத்தினுடைய பசியை நான் ஆற்றின நாட்கள் உண்டு. அப்புறம் இதுக்கிடையில சம்பளமே கொடுக்காம இருக்கிறீங்களே அப்படின்னு, சம்பளம் நான் கொடுக்க மாட்டேன், தம்பி சம்பளம் தருவான், மகாபலிபுரம் போனாரு. அங்க அவருக்கு ஒரு கடை இருக்குது. சரி ஓகே, எனக்கு சாப்பாடு வேணாம், நீங்க சம்பளம் மட்டும் கொடுத்தா போதும், நான் ஏதாவது ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன், தங்கறதுக்கு என்னடா பண்ணுவேன்னு, நான் எங்கன்னா தங்கிக்கிறேன். இப்ப நான் ஒரு அண்ணன் வீட்டுல தானே, ரிக்ஷா அண்ணன் வீட்டுல தரீங்க, நான் அங்க எங்கன்னா தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாபலிபுரத்துக்கு போனேன். அவங்க கடைக்கு போனேன், அவங்க தம்பி கடைக்கு போனேன். அங்க போனா நல்ல ஒரு சகோதரன், எதற்கு இருக்கிற ஒரு கையேந்தி பவன்ல போய் சாப்பிட்டுக்கடா, எது வேணுமாலும் சாப்பிட்டுக்கோ, ஆனா சம்பளம்ன்றது ஏதோ ஒரு பாக்கெட் மணி மாதிரி கொடுக்குறேன். அப்பெல்லாம் எனக்கு இந்த பாக்கெட் மணி எல்லாம் தெரியாது, சும்மா ஒரு நாளைக்கு 20 ரூபாய் 30 ரூபாய் தரேன்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு 20 நாள் வரைக்கும் அங்க இருந்தேன். 20 நாள் பார்த்தாக்கா அந்த கடைக்கு அவர் வாடகையே கட்டுறது கிடையாது. இழுத்து அந்த ஓனர் கடையை இழுத்து முட்டார், கடை வைக்க கூடாது போ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எனக்கும் வழி கிடையாது. மகாபலிபுரம் அந்த ரோட்ல, அந்த என்ன சொல்றது, பீச்சுக்கு போற ரோட்ல ஒரு 2 நாள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த ரிங் போடுவாங்க இல்லீங்களா, ஒரு பொருள் மேல ரிங் போட்டா அதை நமக்கு நம்ம அதை என்ன பண்ணிடலாம், எடுத்துக்கலாம். அப்படி அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு தாயார், அந்த தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு தாயார், அவங்க என்ன பண்ணாங்க, தம்பி இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, அந்த வேலையை நீ செய், நீ ஏதாவது கிடைச்சா நீ இடத்துக்கு மீதி எனக்கு கொடு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கிட்ட நான் இருந்தேன். அது ஒரு மாச காலம் இருக்கும். அப்புறம் திரும்ப அந்த பீச் வழியே சுத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு அண்ணனை கேட்டேன், இந்த மாதிரி வேலை வேணும்னு சொல்லிட்டு. அவரு சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, நீ ராயப்பேட்டையில இருக்கிற மெலோடி தியேட்டருக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துக்கு போ அப்படின்னு சொன்னாரு. என்னடா இது, திரும்ப அதே இடத்துக்கு நம்ம போறோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணேன். அதே இடத்துக்கு போறோம்னு சொன்னா எனக்கு என்ன பயம்னாக்கா, கிட்டத்தட்ட 1993ல நான் சென்னைக்கு வந்தேன். 3ஆம் தேதி 2வது மாசத்துல, 93 3ஆம் தேதி 2வது மாசத்துல. எவ்வளவு வயசு உங்களுக்கு? அப்ப பாத்தீங்கன்னா ஒரு 16 17 18 வயசு இருக்கும், அவ்வளவுதான். ஏன்னா நான் அந்த திருவெற்றூர், அந்த எண்ணூர் அந்த பிள்ளைகளோடு கூட இருந்துட்டு நான் திரும்பவும் உயிர் பழிச்சா போதும், எந்த தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மவுண்ட் ரோட்லயே என்னுடைய வாழ்க்கை கழித்த இடம் அது. திரும்ப அங்க போக சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் கேட்க ஆரம்பிச்சேன், எங்க இருக்கு வீடு அப்படின்னு சொல்லிட்டு. பார்டர் தோட்டம், அந்த பார்டர் தோட்டத்துல என்னுடைய பார்ட்னர் இருக்கிறாரு அப்படின்றாரு. சரி நான் போறேனா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வரேன். கிளம்பி வரும்போது அந்த இடத்துக்கு போறேன். இப்ப அந்த பார்டர் தோட்டத்துல அவருடைய மனைவி இருக்கிறாங்க. சரி, அந்த மனைவி கிட்ட போயிட்டு சாவி இருக்குது அப்படின்னா, அந்த சாவி போய் வாங்கலான்ட்டு போனாக்க திருவாணிமூருக்கு என்ன அனுப்புறாங்க. திருவாணிமூருக்கு
இதெல்லாம் பாத்தீங்கன்னா 97 லாஸ்ட்ல நடந்த ஒரு சம்பவங்கள். இவ்வளவு காரியங்களும் 93ல இருந்து. சரி, இந்த 93ல இருந்து இந்த 97 வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரிக்ஷாக்காரர்கிட்ட போறதுக்கு முன்னாடி, ரிக்ஷாக்காரருடைய வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷ காலம் மவுண்ட் ரோடு எல்ஐசி பில்டிங்க்கு பக்கத்துல இருக்கிற சப்வே, அந்த சப்வே தான் என்னுடைய வீடா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷ காலம் வேலையும் கிடையாது, தங்கறதுக்கு இடமும் கிடையாது. அங்க இருக்கிற ஹோட்டல், அங்க இருக்கிற கடைகளில கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷ காலம் பிச்சை எடுக்கிறவனா இருந்துட்டு இருந்தேன். 3.5 வருஷ காலம். ஏன்னா எனக்கு வேற வழியே கிடையாது. மழை ஆனாலும் காத்தானாலும் அந்த இடத்திலேயே படுத்துட்டு கிடப்பேன். அந்த எல்ஐசி பில்டிங் பக்கத்துல இருக்க சப்ப இன்னைக்கும் நிறைய பேரை கூட்டிட்டு போவேன். கூட்டிட்டு போற வழியெல்லாம் நான் நிறுத்தி காமிப்பேன். இந்த இடத்துல தான் நான் படுத்து கிடந்தேன், இந்த இடத்துல தான் நான் வாழ்ந்திருந்தேன், இந்த இடத்துல தான் பிச்சை எடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு எல்லாம் போற வரவங்களுக்கு எல்லாருக்கும் நான் சாட்சி சொல்லுவேன். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷ காலம் அந்த இடத்துல வாழ்ந்துட்டு திரும்ப அந்த இடத்துக்கு போறமே அப்படின்ற ஒரு பயமும் வந்துச்சு, ஒரு அச்சமும் வந்துச்சு. ஆனா அதே இடத்துல எனக்கு அந்த சாவி, அந்த பெட்டி கடை, ஒரு என்ன சொல்றது கவர்மெண்ட்ல கொடுத்த பெட்டி கடை, அதுல பாஸ்போர்ட் நடத்திட்டு இருந்தாங்க. அந்த இடத்திற்கு வந்து அந்த கடையை திறக்க அவங்க எனக்கு உதவி செஞ்சாங்க. கடையை திறந்தேன். ஆனா நமக்கு எந்த தொழிலும் தெரியாது, எந்த விதமான தொழிலும் தெரியாது. ஆனா பிளேட்டு கழுவ சொன்னாங்க. சரின்ட்டு நான் பிளேட்டு கழுவ ஆரம்பிச்சேன். அவங்க மாஸ்டர் வருவாரு, வேலை செய்வாரு, சாப்பாடு போட்டு கொடுப்பாரு, ஆர்டர் எடுப்பாரு, நான் பிளேட் மட்டும் கழுவிட்டு இருப்பேன். இப்படி வந்து ஒரு சில மாதங்கள் ஆனது. அதன் பிறகு அந்த பார்ட்னர் சொன்னாரு, நீ ஏன்டா இங்கே அங்கே படுத்துட்டு இருப்பேன், இங்கே ஏன் படுத்துட்டு இருக்கிற, வீட்டுல வந்து படுத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போக ஆரம்பிச்சேன். அவரும் நல்லா குடிப்பாரு, நானும் நல்லா குடிப்பேன். சம்பளமெல்லாம் கிடையாது, தண்ணி தான். நல்லா எவ்வளவு எந்த அளவுக்கு குடிப்பனோ அந்த அளவுக்கு நிறைய குடிப்பேன். என்னால அதாவது நிலவரம் தெரியிற வரைக்கும் குடிப்பேன். நல்லா குடிச்சிட்டு அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு நாள் நல்ல ஒரு 5:30-6 மணி இருக்கும். ஒரு சின்ன பையன் ஓடியந்தான். ஓடி வந்து அண்ணா அண்ணான்னு கூப்பிடுறான். கிட்டத்தட்ட ஒரு வாரமா அந்த பையன் வந்து என்ன கூப்பிட்டுட்டு இருக்கிறான். அப்ப அந்த ஒரு வாரமா கூப்பிட்டுட்டு இருக்கும்போது அவனை நான் அசிங்கமா திட்டுறேன். திட்டும்போது ஒரு நாள் கடைசி நாள்ல என்ன பண்றேன், அவனை கூப்பிடுறேன், வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறேன். அவன் என்ன பண்றான், பயந்துட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான். பயந்துட்டு ஓட ஆரம்பிச்சான். டேய் வாடா, நான் ஒன்னும் செய்ய மாட்டேங்க வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். அவனை நான் கூப்பிட்ட பிறகு அவன் பயந்துட்டு வந்து சொல்றான், என்னடா வேணும் அப்படின்னு கேட்டா, எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுனா அப்படிங்கிறான். சரின்னு சொல்லிட்டு டீ கடைக்கு அவனை இட்டுட்டு போனேன். டீ வாங்கி கொடுத்தேன். அவன் என்னை இட்டு வந்து நான் இருந்த வீட்டுல விட்டுட்டான். நான் இருந்த வீட்டுல விட்டுட்டு அவன் வீட்டுக்கு ஓடிட்டான். மறாவது நிமிஷமா ஓடி வரான். அண்ணா அண்ணா இங்க வாங்கண்ணா அப்படின்னா. என்னடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறேன். எங்க அம்மா கூப்பிட்டாங்க உங்களை அப்படின்னு சொல்லி. எங்க அம்மா கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்ன, எதுக்குடா கூப்பிடுறாங்க அப்படின்னு. இல்ல சும்மா வானா அப்படின்னா. சரின்ட்டு அவங்க வீட்டுக்கு போனா அந்த அம்மா வந்து இட்லி சுட்டுட்டு இருக்கிறாங்க. சாப்பிடு தம்பின்னாங்க. இல்லக்கா நான் சாப்பிடல அப்படின்றேன். சாப்பிடுப்பா பரவாயில்ல உட்கார் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அன்பா கூப்பிட்டு உட்கார வச்சு இட்லி கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு திரும்பவும் என் மாஸ்டர் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்துட்டு இது அன்னைக்கு அந்த நாள் வந்து ஒரு வியாழக்கிழமை. மறாவது நாள் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமையில காலையில ஒரு 9:30-10 மணிக்கு அந்த தம்பி திரும்ப ஓடி வந்து, அண்ணா கொஞ்சம் வீட்டுக்கு வாங்கண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். சரி நான் வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போகும்போது அவன் சொல்றான், எங்க அம்மாவை இட்டுட்டு போயிட்டு சர்ச்சில் விட்டுருங்க அப்படிங்கிறான். எனக்கு சர்ச்சில் விட்டுருங்கன்னு சொன்ன உடனே பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா என்னுடைய சொந்த கிராமத்துல அந்த கைப்பிரீதை எடுத்துட்டு வந்த நாட்கள் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. என்னுடைய சொந்த கிராமத்துல அந்த கைப்பிரீதை எடுத்துக்கிட்டு ஒரு ட்ரம் எடுத்து அடிச்சுக்கிட்டு தெரு தெருவா அந்த டிராக்ஸ் கொடுத்துட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க, ஏதோ பாடிட்டு இருப்பாங்க. அத ஆளு கல்லு எடுத்து அடிச்சவன் நான் தான். அந்த ட்ரம்ம வாங்கி குத்தி கையாலே குத்தி கீச்சு போட்டவனும் நான் தான். அந்த வந்த நபர்களை ஒரு சிலரை தள்ளி விட்டு ஓடுகடா ஊற விட்டுன்னு சொல்லி திறத்தின ஆளு நான் தான். இப்ப சர்ச்சின் உடனே எனக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகி போச்சு. நான் போக முடியாதுடா போடா அப்படின்னு. ஆனா என்ன பாவனா, எனக்கு கால் வலிக்குதுண்ணா, என்னால ஓட்ட முடியாதுண்ணா, எங்க அம்மா உட்கார வச்சுட்டு நீ போனா அப்படின்னா. சரின்ட்டு இட்டுட்டு போயிட்டு திருவான்மூர்ல இருக்கிற திருவான்மூர் லட்சுமிபுரம் அட்வென்ட் கிறிஸ்துவ
திருச்சபையில அவங்க அங்கத்தினரா இருக்கிறாங்க. ஓகே, அங்க போய் உங்களை டிராப் அங்க போயிட்டு இறக்கி விட்டுட்டு நில்லு தம்பி அப்படின்றாங்க. இறக்கி விட்ட பின்பு, அக்கா நான் கிளம்புறேன், நான் போய் கொஞ்ச நேரம் படுத்தாதான் நான் நைட்டுக்கு கடைக்கு போக முடியும் அப்படின்னு. இல்ல தம்பி நில்லு அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லி சார் நிக்கிற ஒரு 10 நிமிஷத்துல வர்றேன்னு சொன்னாங்க. பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஆச்சு. வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். அவங்க வீட்டுல சைக்கிள் விட்டுட்டு நான் வந்து படுத்துக்கிட்டேன். அப்புறமேட்டு ஒரு 3 மணியை போல, என்ன தம்பி நீ விட்டுட்டு ஓடி வந்துட்ட, அக்காவுக்கு கால் வலி ஓவரா இருக்கிறதுனால தான் உன்னை ஏத்திட்டு போக சொன்னேன், பிரான்சிஸை கூப்பிட்டு வர சொன்னேன் நானு அப்படின்னாங்க. அக்கா என்னை இட்டுட்டு போக சொன்னீங்க, இட்டு போய் விட்டேன், அங்க வெயிட் பண்ண சொல்றேன், எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுக்கா அப்படின்ட்டு. இல்லையாப்பா நீ வா கொஞ்சம் அடுத்த வாரமா அப்படின்னாங்க. ஐயோ உங்களுக்கு ஒரு கும்பிடு என்னால விடுங்க அப்படின்ட்டு. ஓகே, உங்களை சாட்சியில இப்போ இந்த அளவுக்கு எப்படி வைராக்கியமான ஆண்டவருக்கு விரோதமாகவும் மற்ற காரியங்களையும் ரொம்ப ஈடுபாடோட இருந்தீங்கன்றதை பார்த்தோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு உங்களுடைய சாட்சியை தொடர்ந்து கேட்போம். தேவனால் எல்லாம் கூடும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. தேவனால் எல்லாம் கூடும் இடைவேளைக்கு பிறகு. கேஜிஎஃப்பில் சால்வேஷன் டிவி நடத்தும் எஸ்தர் ஜெபம். நாள் மார்ச் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நேரம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. நான் வந்து நவம்பர் மாசம் 17ஆம் தேதி நான் ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். எங்க விண்ணப்பமும் எழுதிட்டு போனேன். எனக்கு பெண் குழந்தை பொறுக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நம்பிக்கையா எழுதிட்டு போனேன். கர்த்தர் இந்த பெண் குழந்தை கொடுத்ததுக்காக ரொம்ப ஸ்தோத்திரம். இடம் நேரு கல்யாண மண்டபம், உருகம், கேஜிஎஃப். ஜெபம் மற்றும் தேவ செய்தி சகோதரர் ஜேம்ஸ் ವಿನ್ಸೆಂಟ್. யாரும் அழிக்க முடியாது. ನಿಮ್ಮನ್ನು ಯಾರು ಅಳಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நீங்க தண்ணீரையும் தீயையும் கடப்பீர்கள். ನೀವು ನೀರನ್ನು ಬೆಂಕಿಯನ್ನು ದಾಟುವಿರಿ. செழிப்பான இடத்துல தேவன் உங்களை கொண்டு வருவார். உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் ஏறெடுக்கப்படும் ஜெபத்தில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள். தொடர்புக்கு சகோதரர் சார்லஸ் 9886211244. பெங்களூரில் சால்வேஷன் டிவி நடத்தும் எஸ்தர் ஜெபம். நாள் மார்ச் 18ஆம் தேதி சனிக்கிழமை. நேரம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. வயிற்றுல எனக்கு ஏற்கனவே கிட்னி ப்ராப்ளம் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்குது. ஒரு கிட்னி தான் இருக்குது. அந்த கிட்னியும் ஃபெயிலர்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டான். வாங்க அந்த டிவியில் நம்ம ஜெபம் பண்ணலாம், ஆண்டவர் சுகம் கூட பண்ணாங்க. அது பாஸ்டைய பிரசங்கத்தில் பேசுறதும் ஜெபத்தில் அப்படியே முழங்கால் பண்ணிட்டு பண்ணேன். அந்த வழியே எனக்கு பூர்ணமாவே ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டாரு. எனக்கு இப்ப நல்லா இருக்குது. இடம் இந்தியா கேம்பஸ் க்ரூசெட் ஃபார் கிரைஸ்ட், ஹென்னூர் மெயின் ரோட், லிங்கராஜபுரம், பெங்களூர். ஜெபம் மற்றும் தேவ செய்தி சகோதரர் ஜேம்ஸ் வின்சென்ட். இயேசுவின் நாமத்தினால நான் பலன் அடைந்திருக்கிறேன். ஆமென். இயேசுவின் நாமத்தினால எனக்கு வேலை கிடைத்தது. ஆமென். இயேசுவின் நாமத்தினால என் குட்டிக்கார கணவனார் மாறி விட்டார். ஆமென். உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் ஏறெடுக்கப்படும் ஜெபத்தில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள். தொடர்புக்கு சகோதரர் சார்லஸ் 9886211244. சேலத்தில் சால்வேஷன் டிவி நடத்தும் எஸ்தர் ஜெபம். நாள் மார்ச் 25ஆம் தேதி. நேரம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. கடந்த 4 மாதத்துக்கு முன்பு என்னுடைய மகனுக்கு ஒரு கிரிட்டிக்கலான ஹார்ட் ஆபரேஷன் நடந்தது. மகனுக்காக ராஜ்குமார் அதிகமாக பாரத்தோடு ஜெபித்தார். என் மகன் நல்ல சுகம் கிடைத்தது. இடம் இம்மானுவேல் சபையின் சமுதாய கூடம், அஸ்தம்பட்டி, அடைக்கல நகர் பேருந்து நிறுத்தம், சேலம். ஜெபம் மற்றும் தேவ செய்தி சகோதரர் ஜேம்ஸ் வின்சென்ட். உங்க வீட்டுல வியாதிகள் இருக்கும் என்றால், ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ವ್ಯಾಧಿಗಳು ಇರುವುದಾದರೆ ஒரு ராஜ ஜெய கம்பீரம் உங்களுக்குள் இருக்கிறது. ಅರಸುಗಳ ಜಯಘೋಷ ನಿಮ್ಮಲ್ಲಿದೆ. அந்த அபிஷேகம் உங்களுக்குள் இருக்கிறது. ಅಭಿಷೇಕ ನಿಮ್ಮಲ್ಲಿದೆ. உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் ஏறெடுக்கப்படும் ஜெபத்தில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள். தொடர்புக்கு சகோதரர் காந்தி தேவதாஸ் 9962060047. தேவனால் எல்லாம் கூடும் தொடர்கிறது. தேவனால் எல்லாம் கூடும் தொடர்கிறது. சொல்லுங்க உங்க சாட்சி. நீங்க ரொம்ப எந்த சூழ்நிலையில ஆண்டவர் புடிச்சுக்கிட்டீங்கன்னு நாங்க எதிர்பார்த்து கேட்டுட்டு இருக்கோம். பயங்கரமான கடுமையான காரியங்கள் எல்லாம் தாண்டி அதாவது
பிச்சை எடுக்கிற காரியத்திலே கொஞ்சம் பாடுகளுக்கு மத்தியில பிச்சை எடுத்தோம். இவை பாடுகளுக்கு மத்தியிலனாங்களா பிச்சை சில நேரத்துல கிடைக்காது. நான் அதை முக்கியமா நான் சொல்லணும். சிலர் வாசிப்புல ஹோட்டல்ல உட்காந்துட்டு இருப்பேன். உள்ள வர்றவங்க சிலர் வந்து பிச்சைக்காரனுக்குன்னு எடுத்துட்டு வந்து போடுறவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்துல நான் கையேந்து நிக்கிற நேரத்துல சில நபர்கள் வந்து என் கையில சாப்பாடு போறதுக்கு பதிலா ஷூ காலாலையும் செப்பல் காலாலையும் தட்டி விட்டு போன நாட்கள் உண்டு. சாப்பாடு கிடைக்காத நாட்களில குப்பை தொட்டில இருக்கிற சாப்பாட்டையும் எடுத்து சாப்பிட்டுட்டு LIC பில்டிங் பக்கத்துல இருக்க சப்வேல படுத்துட்டு மாசம் கடைசி ஆனாக்க ஒரு 4 நாள் நம்ம மவுண்ட் ரோட்ல இருக்கிற T2 போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் உட்கார வச்சிருவாங்க. யாரும் கிடைக்கல கேஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நாளிலையும் நான் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு இருக்கனால பக்கத்துல அந்த LIC பில்டிங் பக்கத்துல சுண்டல் வித்துட்டு ஒரு சகோதரர் செகண்ட் ஷோ சினிமா விட்டுட்டு போற வரைக்கும் வச்சுட்டு இருப்பாரு. அந்த கடைசி என்ன சாப்பாடு எதுவும் கிடைக்கல, என்னன்னா பண்றது, என்னடா நாட்டுல பிச்சை போடுறவங்க கூட இல்ல பழகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தட்டை வழிச்சு அதுல இருக்கிற அந்த சேர்வாவை கொடுத்து அந்த ஜக்கில ஊத்தி கொடுத்துட்டு சரி குடிச்சிட்டு போய் படுத்துக்கடா, கடவுளும் கூட இருக்கிறாரா அப்படி சொல்லிட்டு போன நாட்கள் உண்டு. அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள் உண்டு. ஆனா இதுக்கு நடுவில் ஒரு சின்ன பையன் நிமித்தம் தான் அந்த சகோதரியை நான் ஆலயத்திற்கு கொண்டு போய் விட்டேன். 2வதும் கூப்பிட்டாங்க, சரி கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஆனா 2வது நாள் அங்கேயே நான் அந்த கலாச்சத்திர காம்பவுண்டுக்கு எதிர்க்க நான் நிக்க ஆரம்பிச்சிட்டேன். வீட்டுக்கு வரல. சரி நின்னுட்டு இருந்தேன், சரி கால் வலிக்குதுன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 2வது நாள் வீட்டுல இட்டு வந்து விட்டுட்டேன். 3வது வாரம் என்னை இட்டுட்டு போறாங்க. இவங்க பாஸ்டர் சொல்லிருப்பாங்களா என்னன்னு தெரியல. அந்த பாஸ்டர் வெளியில வந்தார். தம்பி நீ உள்ள வாப்பா அப்படின்னாரு. நான் சொன்னேன், அண்ணா நான் வரணும், நான் வரலண்ணே. தம்பி நீ உள்ள வரவானா, நீ உள்ள வந்து இப்படி உட்காரு, வேப்ப மரத்துக்கு கீழே வந்து உட்காரு அப்படின்னாரு. உள்ள ஒரு வேப்ப மரம், நல்ல நிழலுக்கு நல்ல ஒரு பெரிய மரம், அதுல போய் உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு சில சகோதரிங்க வந்தாங்க. ஏன் செல்வி என்ன நான் கூப்பிட்டுட்டு போன சகோதரியுடைய பேர் செல்வி, ரோசலின் செல்வி, ஏன் வெளியே உட்கார வச்சுட்டு வந்துட்டா இவ, தம்பி உள்ள கூப்பிட வந்தேன்னு சில சகோதரிமார்கள் வந்தாங்க. சகோதரிமார்கள்னா என்ன சொல்றதுன்னா அன்பு, என்னை பெற்று எடுத்தவர்களை காட்டிலும் அதிகமா அன்பு என் மேல செலுத்தினாங்க. திரும்ப 4வது வாரம் என்ன கூட்டிட்டு போறாங்க. 4வது வாரம் கூட்டிட்டு போகும்போது என்ன கேக்குறாங்க, என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிற அப்படின்னு. தெரியலக்கா அப்படின்னு சொன்னேன். இப்ப 4வது வாரம் சர்ச்சுக்குள்ள போயிட்டு பாஸ்டர் பால் விக்டர் ஜோன்ஸ், சகோதரத்துவமா பழகிற ஒரு பாஸ்டர் மாத்திரமல்ல கண்டிப்பான ஒரு போதகர், அவர் கூட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டாரு. உட்கார வச்சுக்கிட்டு பாட்டு பாடி அவங்க பண்ணும்போது ஆட ஆரம்பிச்சிருச்சு. எனக்குள்ள இருந்த ஸ்பிரிட் ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஆட ஆரம்பிச்ச உடனே இது அப்படியே விட ஆரம்பிச்சாங்க. அவங்க விட்டாலும் எனக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் உள்ள ஃபுல்லா கத்த ஆரம்பிச்சிருச்சு. ஜெபம் பண்ணி ஏதோ பண்ணி என்ன பண்ணாங்க எது பண்ணாங்கன்னு தெரியல. அதோட விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை என்ன இட்டுட்டு வராங்க. தம்பி நீ ஞாயிற்றுக்கிழமை வா, நீ வந்து பாரு அங்கெல்லாம் ஜனங்க எப்படி இருக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை அப்பதான் முத நான் சபைக்கு வரேன். சபைக்கு வந்த அந்த நாளே அந்த ஸ்பிரிட் முற்றிலும் வெளியேற ஆரம்பிச்சு. முற்றிலும் வெளியேற ஆரம்பிச்சதுன்னா எனக்குள்ள இருக்கிற அந்த போராட்டம் முடிகிற மாதிரி இருக்குது, ஆனா முடியல. இப்படி ஒரு சில வாரம் 2 வாரம் 3 வாரம் இப்படியே அலக்கழிச்சிருந்து அப்புறமேட்டு ஒரு சகோதரி யாரை கொண்டு வந்துட்டு பிரேயர் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் எனக்குள்ள இருந்த அந்த ஸ்பிரிட் முழுவதும் பேச ஆரம்பிச்சிரு. அந்த அசுத்த ஆவி, என்ன அசுத்த ஆவி எனக்கு தெரியாது, ஊரு கிராமம் என்ன ஏதுன்ட்டு எனக்கு தெரியாது. இப்ப என்ன பேசிருக்குது, என் வாழ்க்கையில் நடந்தத பேசிருக்குது. இவன் லீவ்ல இருந்தான், கபடி விளையாட போனான், பாண்டிச்சேரிக்கு போனான், கப்பு வாங்கிட்டு வந்தான், 10,000 ரூபாய் பிரைஸ் வாங்கிட்டு வந்தான், எல்லா சினிமாவுக்கு போனாங்க. நானும் இவங்க சித்தப்பாவும் வீட்டுல படுத்துட்டு இருந்தோம். காவிளக்கா தள்ளி, காவிளக்குன்னு தெரியுங்களா, மன்னன் கிரோசின் அந்த விளக்கு என் தலைமொட்டுல இருந்தது. அது தூக்கத்துல கை தவறி விழுந்து என்னது தாவணியை பிடிச்சிருச்சு. அதன் பிறகு நான் எரிய ஆரம்பிச்சுட்டேன். எரிய ஆரம்பிச்ச பிறகு இவங்க சித்தப்பா போதையில தெரியாம படுத்துட்டே இருந்தாரு. இந்த நாத்தமெல்லாம் வெளியே போய் ஊர்ல இருக்கிற தெருவுல இருக்கிற ஜனெல்லாம் கதவை உடைச்சிட்டு வந்துட்டு என்ன தூக்கிட்டு போனாங்க. தூக்கிட்டு போயிட்டு ஊர்ல வாலி எல்லாமே நாங்க கபடி ஜெயிச்ச ஒரு என்ன சொல்றது சந்தோஷத்துல செகண்ட் ஷோ சினிமாவில உட்காந்துட்டு இருக்கிறோம். அப்ப கிராமத்துல ஸ்லேட் போட்டு காமிப்பாங்க. அப்ப போட்டு காமிக்கிறாங்க, கொத்தாம்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த அம்பேத்கர்
கபடி குழுவை சேர்ந்த நண்பர்கள் வெளியே வரவும் தயவு செய்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெளியே வந்து பார்த்தா எல்லாம் அந்த சித்தியே கையில வச்சுக்கிட்டு ஆத்திக்கிட்டு உட்காந்துக்கிறாங்க. வாழை இலையெல்லாம் போட்டு எரிஞ்சு போயிட்டு அப்படியே கொல 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 கொலன்னு சதை தொங்குது. அப்போ வந்து பாக்குற வேலையில எல்லாம் அப்படியே பாத்துக்கிறேன். நான் என்ன பண்ணிட்டேன், தூக்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த சித்தியை. ஏன்னா எது சாப்பாடு இருந்தாலும் எது இருந்தாலும் சரி நம்ம வீட்டுக்கு வருவாங்க, கஞ்சி கூழ் எது இருந்தாலும் சாப்பிட்டுட்டு போவாங்க. அப்ப நான் அதை முன்னாடி இருந்து அதை செயல்படுற நேரத்துல எங்க சித்தப்பா அதட்டி தலை மேல ஒண்ணு வச்சு வீட்டுக்கு போட, அவன் பங்காளி அங்கங்க இருக்கிறான், அவன் நின்னு பாத்துக்கிறான் வேடிக்கை, அண்ணனுக்கு ஒரே புள்ள, நீ வீட்டுக்கு போடா அப்படின்னாரு. அதோட விட்டுட்டு நான் வந்துட்டேன். அதன் பிறகு பாண்டிச்சேரி ஜிக்மர் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுட்டு போனாங்க. ஒரு 7 நாள் இருந்துட்டு 7வது நாள் மரிக்கும் போது என்ன கேட்டிருக்கிறாங்க, வேல்முருகன் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு வார்த்தை தான் கிராம மக்கள் எல்லாமே இப்போ சொல்லுவாங்க. அந்த சித்தி சாகும்போது கடைசி பேச்சு என் பேச்சு பேசிட்டு இது அத்தனை காரியத்தையும் அந்த ஸ்பிரிட் பேச ஆரம்பிச்சது. இவங்க சொல்ல 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 எல்லாம் ரைட் பண்ணி வச்சிருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த ஸ்பிரிட் வெளியே போன ஒரு 4-5 நாள் கழிச்ச பின்பு என்னுடைய சரீர பிரகாரமா ஒரு தெளிவு ஏற்பட்டது. இங்கெல்லாம் கீறிக்கிட்ட இந்த சாக்ஸ் கேட்னா அந்த அந்த அதனுடைய காயத்தினுடைய தழும்புகள் இருக்கும் தேய்ச்சிக்கிட்டு. அந்த அந்த நாட்களில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாச காலம் சபையில வாலிப பிள்ளைகளே வரமாட்டாங்க. பயந்துகிட்டு வரமாட்டாங்க. சிறு பிள்ளைகளை கூட்டு வரமாட்டாங்க. இந்த ஸ்பிரிட் எங்க அட்டாக் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது பிறகு எனக்கு தெரிஞ்ச ஒரு காரியம் இதெல்லாம். அதன் பின்பு பாத்தீங்கன்னாக்கா வந்துட்டு சரி தம்பி நீ ஊருக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அனுப்புறாங்க. ஒரு ப்ளூ கலர் நியூ டெஸ்ட்மென்ட் பைபிள் எடுத்துக்கிட்டு கிராமத்துக்கு போறேன். இது 98 ஸ்டார்டிங். என் தெருவில் இருந்தவங்க எங்க அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து, அதாவது மெயின் ரோட்டுக்கு என்ட்ரன்ஸ்ல வந்து நிக்கிறாங்க. தெரு என்ட்ரன்ஸ்ல மெயின் ரோட்ல வந்து நிக்கிறாங்க. அப்ப சில பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க, புள்ள வேணும்னா புள்ளையோட வெளியே போயிடு, ஊரை விட்டு, இல்லைன்னா உள்ள போயிடு அப்படிங்கிறாங்க. எனக்கு கஷ்டமா இருந்தது. எங்க அப்பா அம்மா எல்லாம் என்னை ஏத்துக்கல. ஆனா எனக்குள்ள ஒரு வைராக்கியம், ஏசப்பா நீ உண்மையான தெய்வமா இருந்தா இவங்களுக்கு நீ வெளிப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ள ஊருக்குள்ள போன. எவன் என்ன கேக்குறான்னு கேக்குறான். ஆனா வீட்டுக்குள்ள என்ன சேர்க்கல, யாருமே பேசல போல. நேரா பக்கத்துல என் வீட்டுக்கு பக்கத்துல என்னுடைய எல்லைக்கும் பக்கத்துல கருப்புந்தோட்டம். அந்த கருப்புந்தோட்டத்துல போய் தங்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரு நைட்டு. அப்படியே வந்துட்டு காலையில குளிக்க பம்ப் செட்ல குளிச்சுட்டு இருக்கும்போது இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 மணிக்கு எங்க பாட்டி ஓடி வந்திருக்காங்க வீட்டுக்கு. சாந்தா சாந்தா அப்படின்னு சொல்லி கதவை தட்டி இருக்கிறாங்க. என்னம்மா இந்த நேரத்துல ஓடி வரேன்னு பார்த்தா சாரி எல்லாம் பாத்தீங்கன்னா மோஷனும் யூரினோட வந்து நிக்கிறாங்க. என்னம்மா ஆச்சு, என்ன ஆச்சு உனக்கு, என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, இல்ல பையன் வணங்கின தெய்வம் உண்மையான தெய்வம், அந்த தெய்வத்தை நான் பார்த்தேன். என்ன பார்த்த, ஏது பார்த்த? அவர் தலையில முள்ளு இருந்துச்சு, அவர் முகமெல்லாம் ரத்தம் ஒழிந்தது, அவர் கையெல்லாம் ஆணி இருந்தது, அவர் காலெல்லாம் ஆணி இருந்தது, அவர் வந்து எனக்கு முன்னாடி வந்து நின்னாரு, அவன் என் மகன், அவனை ஏத்துக்கொள்ளுன்னு சொன்னாரு அப்படின்ட்டு. இதை எங்க அம்மா நம்பல. ஆனா எங்க பாட்டி சொல்லிட்டு எங்க அம்மாவை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ எல்லாம் ஒரு பெத்தவளா, புள்ள எங்க இருக்குதுன்னு தெரியாம நைட் எல்லாம் இல்லன்னு சொல்லிட்டு பம்ப் செட் எல்லாம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நான் குளிச்சிட்டு இருக்கிறேன். அப்புறம் எங்க பாட்டி தான் உள்ள வீட்டுக்குள்ள இட்டு வந்துட்டு என்ன உள்ள அனுமதிச்சாங்க. அதன் பிறகு அன்னைக்கு நான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். அப்ப கிளம்பும் போது எங்க தெருவுல இருந்த ஒரு சகோதரன், அப்பவே அந்த பிள்ளைக்கு ஸ்டீபன் சொல்லி பேர் வச்சிருக்காங்க. அந்த பிள்ளைய டிராக்டர் மோதி கோமா ஸ்டேஜ்ல ஆச்சு ஜிக்மர் ஹாஸ்பிட்டல். அந்த அக்கா சொல்றாங்க, மல்லிகா அந்த அக்கா பேரு தெரியல சரியா, அந்த அக்கா சொல்றாங்க, எப்பா நீ ஏசாமி ஏத்திட்டு இருக்கிறிய, தம்பி கோமாவில இருக்கிறான், அவனுக்கு போய் ஜெபிச்சுட்டு போன்னு சொல்லிட்டு. இதுக்குன்னு நான் அந்த பாண்டிச்சேரி ஜிக்மர், நான் விழுப்புரம் வந்துட்டு வர வேண்டிய பாண்டிச்சேரி ஜிக்மர்ல ஹாஸ்பிட்டல்ல இறங்கி அங்க போயிட்டு ஐசு வார்டுல வச்சிருக்கிறத பாக்குறேன். அங்க இருக்கிற நர்ஸ் எல்லாம் சொல்றாங்க ஜெபிக்கிறதுக்கெல்லாம் அலோடு கிடையாது. நான் முதல் மிராக்கல் அதுதான். அந்த கண்ணாடி கிளாஸ் மேல மட்டும் கைய வச்சு, ஏசாமி இந்த பிள்ளைனுடைய ஜீவனையும் நீ காப்பாற்றணும், நார்மல் கண்டிஷனுக்கு வரணும், என் கிராமத்துல நீ உண்மையான தெய்வம் நான் விலக்கி காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். வந்த பிறகு பாத்தீங்கன்னாக்கா கொஞ்ச நாள் கழிச்சு அவனுடைய கிட்னி சுகமாச்சு. அப்புறம் அத பிறகு கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஸ்டேஜ் ஆச்சு. இப்போ வந்து கல்யாணம் ஆகி அவனுக்கு ஒரு 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு சொல்லுவாங்க ஏசாமி தான் சுகப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி ஒரு சில காலங்கள் அப்படியே போயிட்டு இருக்கும்போது இங்கேயே நான் தங்க ஆரம்பிச்சுட்டேன். என்ன ஒரு மூத்த பிள்ளையா வச்சுட்டு இருந்தாங்க. யார் வீட்டுலன்னா, நான் யார சைக்கிள் ஏத்திட்டு போனோ, ரோஸ்லின் செல்வி அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சேன். அப்பா பேரு செல்வம், அப்பான்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சேன். அப்புறம் அவங்க வீட்டிலே இருக்க ஆரம்பிச்சேன். ஒரு மூத்த பிள்ளையா என்ன வச்சிட்டு இருந்தாங்க. ஆறுநாதா வேதாம கல்லூரியில நான் பைபிள் காலேஜ் படிக்க கடந்து போனேன். ஒரு 2 வருஷம் கோர்ஸ். 99 2000 2 வருஷ காலம் என்டி ஜோசப் ஐயானுடைய வேதாம கல்லூரியில
பாஸ்டருக்காக படிக்க ஆரம்பிச்சேன். 2001 அதே அட்வென்ட் கிறிஸ்துவ திருச்சபையில சபை போதகராய் காரணை பகுதி, நாவலூர், சிறுசேரி சிப்காடுக்கு பக்கத்துல இருக்கிற காரணை பகுதியில சபை போதகரா ஒரு 3 வருஷ காலம் ஊழியத்தை செஞ்சுட்டு இருந்தேன். அப்ப அந்த 3 வருஷ காலத்துல ஒரு 1.5 வருஷ காலம் நல்ல தெம்பா ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன். தெம்பானாக்கா கிட்டத்தட்ட ஒரு 60-70 குடும்பம் இருக்குது. போற இடமெல்லாம் காணிக்க, ஒரு பிரச்சனை இல்ல. கல்யாணம் ஆச்சுன்னா அந்த ஸ்தாபனத்துல டீச்சரா வேலை வாங்கி கொடுத்துடலாம். கல்யாணம் பண்ணா ஒரு டீச்சரை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெம்பா இருந்தேன். அந்த 1.5 வருஷ காலம் முடிஞ்ச பின்பு ஒரு சில தரிசனங்களை நான் பார்த்தேன். அப்புறம் சில காரியங்கள் எனக்கு ஆப்போசிட்டா நடக்க ஆரம்பிச்சு. நல்லா போன இடத்துல ஆப்போசிட். ஆனா 3 வருஷ காலம் அந்த இடத்துல நான் ஊழியம் செய்யும்போது ஒவ்வொரு வருஷமும் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் அளவுல பெரிய பெரிய கன்வென்ஷன் கூட்டத்தை நடத்தினேன். இதுல நிறைய ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தது. ரிசல்ட் லெட்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ரிசல்ட் லெட்டர் கொடுத்துட்டு நான் சபை போதகரா இல்ல, நான் வெளியில போறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு 4-5 மாசமா என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம தவிச்சு போயிட்டு கிட்டத்தட்ட 2004 பிறக்க போகுது. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்கும்போது அப்ப சில இடத்துல கூப்பிடுவாங்க மெசேஜ் கொடுக்கறதுக்கு. அப்படி கூப்பிடுகிற சில நாட்கள்ல நான் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சேன். அப்ப நான் வளர்ந்த இடத்துல நான் சொல்றேன், அம்மா இது மாதிரி பொண்ணு வந்திருக்குதுன்னு. சரி நீ மாமாவை பாடுறா அப்படின்னு. மாமா யாருன்னு சொன்னா முன்னாள் அட்வென்ட் கிறிஸ்துவ திருச்சபையினுடைய தலைவர் பர்னபாஸ். அவர்கிட்ட போய் சொன்னேன். அவர்கிட்ட தான் நாங்க எதுவுமே சொல்லுவோம். மாமா இது மாதிரி வந்திருக்குது, சரி போலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்க மாமா அவர் பர்னபாஸும் இந்த அம்மாவை பார்க்க வந்தோம். பார்க்க வரும்போது நான் அப்பதான் என்னுடைய மனைவி அவங்க பார்த்துட்டு உள்ள இருந்து சொல்றாங்களாம். அது அவங்களே சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. அவங்க கிட்டே கேட்போம். சொல்லுங்க. இல்ல இவங்க பாஸ்டர்ன்னு சொன்னாங்க. நான் ஊழிய வாஞ்சையில இருந்தேன். சிறு வயதுல இருந்து எங்க வீட்லயும் இந்து பேக்ரவுண்ட் தான். பயங்கரமான விக்கிற வழிபாடுன்னா அவ்வளவு ஒரு வழிபாடு. இவங்க சொல்றதை விட 10 மடங்கு உள்ள விக்கிற வழிபாட்டுல இருந்தவங்க. நாளடைவுல ஏன் மூலியமா தான் ரட்சிக்கப்பட்டாங்க. நான் சிறு பிள்ளையா இருக்கும் போது இந்த சண்டே கிளாஸ்க்கு போக ஆரம்பிச்சேன். அப்படி போகும்போது ஒரு முறை தெரு பிரசங்கம் அவங்க வீட்டுல நடக்குதுன்னு என் ஃப்ரெண்டு எல்லாம் கூப்பிட்டாங்க நைட்டு 7 மணிக்குன்னு. நாங்க வெளில போக மாட்டோம். எங்க வீட்டுல எல்லாருமே பொம்பளை பிள்ளைங்க தான். 7 மணிக்கு வெளில போறது அது பெரிய விஷயம். அப்ப 7 மணிக்கு கொஞ்சம் ஒரு 4-5 தெரு தாண்டி இன்னும் கொஞ்சம் ரொம்ப தூரம், அவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு அப்பதான் 7 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு டான்ஸ், ஒரு இது கை தட்டி அப்படியே பாட்டு பாடி எல்லா ஜனங்களெல்லாம் வந்த பிறகு அப்படியே ஒரு வயல் வசனம் சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது 7:30 மணி ஆயிட்டும் வீட்டுக்கு வரலன்னு நான் என் தங்கச்சி கூட்டின்னு போயிட்டேன். எங்க அம்மா ஒரே பேயாட்டம். அங்க எல்லாருக்கும் முன்னாடியும் ஒரே விரட்டி கொம்பு வச்சு என் தங்கச்சி போட்டு அடி பின்னுறாங்க. எங்க இருந்து எவ்வளவு தூரம் வந்தீங்க, யாரு உங்களை கூட்டு வந்தது, எப்போ உங்களுக்கு இவ்வளவு தைரியம் வந்தது, அப்படி இப்படின்னு அங்க பேசுறாங்களே, இவ்வளவு ஜனங்க நிக்கிறாங்களே அப்படின்னு கூட இல்லாம அவங்க பாட்டு கத்துன்னு கத்தி கூட்டிட்டு அவங்க பாட்டுட்டு வந்துட்டே இருந்தாங்க. எனக்கு ஒரே வெக்கமா போச்சு. எனக்கு என் ஃப்ரெண்ட் என்ன நினைப்பா அப்படின்ட்டு ஒரே அவங்க அம்மா அப்பா அந்த பொண்ணு என்ன சொல்லுவாங்க, அந்த பசங்களை ஏன் கூப்பிட்டு வந்த அப்படின்னு கேட்பாங்களே, அவ எப்படி ஃபேஸ் பண்ணுவா, நாளைக்கு நான் எப்படி அவளை கிளாஸ்ல பாப்பேன் அப்படின்ட்டு. சுவாமி என்ன நீங்க அதிகமா நேசிக்கிறத நான் அறிஞ்சு கொள்ளணும்னா முதல்ல எங்க அம்மாவை தொடணும். இவ்வளவு ஒரு அசிங்கப்பட்டுட்டு வராங்க, ஃபர்ஸ்ட் இவங்களை தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணிட்டு அன்னைக்கு நான் சாப்பிடவே இல்லை. நைட்டு படுத்துட்டேன். அப்போ எங்க அம்மா ஒரு பிரச்சனைல மாட்டிட்டாங்க. எங்க அப்பாவுக்கு தெரியாம ஒரு சீட்டு பிடிச்சி அதுல ஏமாந்துட்டு அதுல மாட்டிக்கிட்டாங்க. அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றதுக்கு இவங்க டெய்லி பயப்படுவாங்க. யாராவது வந்தாங்கன்னா அந்த காசெல்லாம் இவங்க சமாளிக்கிறதுக்கு டெய்லி பயப்படுவாங்க. எங்க அப்பா வர்றதுக்குள்ள யாராவது வருவாங்க, வர்றதுக்குள்ள வந்துட்டாங்கன்னா தைரியமா, வர டைம் ஆனா அப்படி பயப்படுவாங்க, எதுவும் மாட்டிக்குவோமா அப்படின்னு. இப்படி அவங்க தெரியாம ஏதோ அந்த கடனை அடைக்கணும்ட்டு பெரிய கடன்ல மாட்டிக்கிட்டாங்க. எப்பவுமே வீட்டுல பிரச்சனைங்க நடந்துட்டே இருக்கும். அப்பாக்கும் அம்மாக்கும் ஒரே சண்டை நடக்கும். அவரும் நல்லா தண்ணி இவங்களுக்கு அப்போ எப்பவும் சண்டை இருக்கும். ஒரு ஆன்டி இவங்களுக்கு கடைக்கு போகும்போது வரும்போது வந்து சத்திட்டு சொல்லுவாங்க. அப்போ சொல்லும் போது இவங்க கேட்பாங்க, இப்படி எல்லாம் நீங்க இருக்கவே வேண்டியதில்ல,
ஆலயத்துக்கு வாங்க, ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்கள் செய்வாரு, இப்படி சொல்லி சொல்லி நாளடைவில் நீங்க அங்க வந்தீங்கன்னா மனசுக்கு சந்தோஷமா இருக்கும், உங்க வீட்டுக்காரு திருந்திடுவாரு, உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் மாறும். ஒரு நாள் தவறாம ஒரு நாளைக்கு 5-6 முறையாவது அவங்க கடைக்கு போவாங்க. 5-6 முறையும் நேரம் இங்க வரும்போது இங்க பேசிட்டு போவாங்க. திருப்பி கடைக்கு போயிட்டு வரும்போது இவங்க கிட்ட சொல்லி அழகா இவங்களை வந்து ஆலயத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. நானே சர்ச்சுக்கு போனதுல சண்டே கிளாஸ் தான் போயிருந்தேன். இவங்க எனக்கு தெரியாமயே போயிட்டு ஞானஸ்தானமும் எடுத்துட்டாங்க. ஒரு 2 வாரம் தான் போயிருப்பாங்க, அதுக்குள்ள ஞானஸ்தானமே எடுத்துட்டாங்க. ஆண்டவருக்கு நன்றி சொன்ன. இவங்க அதுக்கு ஒரு பயம் தெரியாத பண்ணிட்டு அதுக்கு ஒரு பயந்துட்டு அப்படியே இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் காலம் கழிச்சு நான் ரட்சிக்கப்பட்டு அந்த வீட்டுல என் மூலியமா அம்மா ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. அப்ப இவர் சொல்வாரு, நான் பார்க்காத கிறிஸ்தவங்களா, நான் பார்க்காத பாஸ்டர் எல்லாம் பாஸ்டர்லாம் திருட்டு பசங்க, ஏமாத்துவானுங்க, பொம்பளைங்களை கண்டாலே ஏமாத்துவானுங்க, அப்படி இப்படிம்பாரு. பாஸ்டர் வந்தாலே சவுண்ட் வால்யூம் வைப்பாரு, ஒரே நார்மலா இருந்தா கூட குடிச்சிட்ட மாதிரி ஆக்ட் பண்ணுவாரு, பயங்கரமா தகாது பேசுவாரு, ஏமாத்த வந்துட்டானுங்க, என்ன புடின்னு போறானுங்க, இப்படி எல்லாம் ஆளுங்க கிடைக்கணும்னு நினைக்கிறானுங்க, இப்படி எல்லாம் பேசுவாரு. அவர் பேசாம போயிடுவாரு பாஸ்டர். இப்படின்னும் போது அப்படியே 4 தடவையில எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்பாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, அவரும் மனம் திரும்பினாரு, ஆண்டவரை ஏத்துக்கிட்டாரு, எல்லாமே ஆண்டவருக்குள்ள இருந்தோம். கொஞ்ச காலம் கழிச்சு அவர் இறந்துட்டாரு. அப்போ வந்து எனக்கு வந்து நாங்க மொத்தம் 5 பொம்பளை பிள்ளைங்க, 2 அக்கா 2 தங்கச்சி. அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. நான் வந்து என் அப்பாவுடைய வேலையை செய்யறேன். அவங்க வந்து கவர்மெண்ட் வேலையில இருந்தாங்க. சரி, அந்த வேலையை வந்து எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்துட்டாங்க. நான் ஜாப் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா வந்து எனக்கு ஸ்ட்ரென்த்னு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது, ரொம்ப ரொம்ப லீனா இருப்பேன். அதனால எனக்கு வந்து இவங்க எந்த வேலையும் போய் செய்ய மாட்டாங்க. இதுனா கவர்மெண்ட் வேலைன்னா கொஞ்சம் அப்படியே இவங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு மோட்டிவே இல்லை. எனக்கு ஆரம்பத்துல இருந்தே ஊழியம் செய்யணும், நானும் பாஸ்டர் மாதிரியே அங்கிள் மாதிரியே ஆண்டி மாதிரியும் நானும் ஊழியம் செய்யணும், இது போல வீடு விசிட்டிங்லாம் வரணும், ப்ரேயர்லாம் நடத்தணும், அப்படி செம்ம வாஞ்ச. எப்பவுமே சண்டேனா நான் வீட்டுக்கு வந்ததே கிடையாது. இண்டிவிஜுவலாவே வந்து வேற ஒரு கிராமத்துக்கு நான் நடந்தே போயிட்டு அங்க வந்து பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு சண்டே கிளாஸ் எல்லாம் எடுப்பேன், வீதியிலேயே நின்று எடுப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு ஸ்ட்ரீட்ல, அந்த கிராமத்துல ஒரு நாளைக்கு ஒரு ஸ்ட்ரீட்ல நான் போறதுக்குள்ள பிள்ளைங்க எல்லாம் கூப்பிட்டு வைப்பாங்க. ஒரு வீட்டுல இருந்து சேர் கொண்டு வந்து போடுவாங்க, ஒரு வீட்டுல இருந்து தண்ணி எடுத்து வருவாங்க, எல்லாருக்குமே அக்கா அக்கானுவாங்க. சண்டே கிளாஸ் அக்கா தான், பெரியவங்கள இருந்து சின்னவங்க வரைக்கும். அவ்வளவு பெரிய நிறைய ஒரு growth, நல்ல ஒரு பண்ணேன். அப்படின்னும் போது சரி நான் இந்த லைன்லயே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, கல்யாணம் வேண்டாம், நான் இன்னும் இருக்கிற 2 தங்கச்சிங்களை நம்ம பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அம்மா பாவம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கட்டாயம் கல்யாணம் பண்ணியே ஆகணும், நீ பண்ணிக்கலன்னா இவங்களுக்கு வந்து தடை ஆயிடும் அப்படின்னு சொல்லி என்ன வலுக்கட்டாயம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்து உனக்கு என்ன எதனால கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற அப்படின்னு நான் வந்து எனக்கு ஃபுல் டைம் நான் வந்து மினிஸ்ட்ரி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி உன் ஆசைப்படியே வந்து பாஸ்டரே நாங்க பாக்குறோம் அப்படி சொல்லிட்டு அப்படி பார்த்து இவங்களை கொண்டு வந்தாங்க. எனக்கு வந்து இவங்களை கொண்டு வந்துட்டு பார்த்துட்டு நான் பாத்துட்டேன். அப்ப வீட்டுக்குள்ள இருக்கும் போதே இவங்க வந்து வண்டி 2 வீலர்ல கூப்பிட்டு வந்தாங்க. இவங்களுக்கு வண்டி கிடையாது, எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் கிடையாது. அப்படியே வர்றாங்க வந்து நான் பாத்துட்டு உடனே பாத்துட்டு இவர் பாஸ்டர் கிடையாது, இவர் பாஸ்டர் கிடையாது, என்னை ஏமாத்துறீங்க சொல்லிட்டேன். அப்புறமேட்டு வீட்டுல எல்லாம் சொல்றாங்க, இனி இப்படி பண்ணாத, எல்லாத்துலயும் திமிருவாதம் பண்ற மாதிரி இதுல பண்ற, நீ எதுக்குமே பிடிக்க மாட்ட, எதுலயுமே நீ வந்து கீழ்ப்படிய மாட்ட, எல்லாத்துலயும் வந்து உன்னுடைய ஆதிக்கம் இருக்கணும்னு நினைப்ப, அது எப்படி நீ பாஸ்டர்ன்னு கேட்டதுனாலதான் நாங்க பாஸ்டர் பார்த்து கொண்டு வந்திருக்கோம், நீ இவரு பாஸ்டர் இல்ல, எனக்கு அவர் பார்த்தாலே பாஸ்டர் மாதிரி தெரியல, ஏதோ ரவுடி மாதிரி தெரியுது, அவருடைய முகம் அவருடைய தோற்றம் எல்லாம் பாத்தீங்கன்னா, அவர் வந்து 40 days எல்லாம் ஃபாஸ்டிங் இருப்பாரு, அவருடைய தங்குறதே சர்ச்லயே தான் இருப்பாரு, எனி டைம் அவருக்கு வந்து ரெஸ்ட்ன்றதும் கிடையாது, நல்ல ஆகாரம், ஒரு இது ஒரு ஃபேமிலியோடைய இது ஒரு அனுசரிப்பே இல்ல. அவர் பார்த்தாலே எனக்கு ஒரு வித்தியாசமா இருந்தது. எனக்கு இப்படி ஆள் என்னை ஏமாத்துறீங்கன்னு சொல்லிட்டேன். அப்ப வந்து சொன்னாங்க, எங்க அக்கா சொல்லிச்சு, இவங்க வந்து டர்ன் போடுவாங்களாம். உண்மையை சொன்ன வார்த்தை என்னன்னா, அவன் ரவுடி மாதிரி இருக்கிற அந்த ஆளு பொறிக்க மாதிரி இருக்கிறான், திருட மாதிரி ஒரு பொறிக்கு மாதிரி இருக்கிற அவர் பாஸ்டர் கிடையாது, என்னால சொல்ல முடியும், நான் கணிச்சு சொல்றேன் அவர் பாஸ்டர் கிடையாது அப்படின்ட்டு. அவர் பார்த்தா ஒரு பிலிவர்ஸ் மாதிரி கூட எனக்கு தெரியல.
அந்த டைமுக்கு. அப்ப வந்து அப்படி தோற்றம் அதெல்லாம் ஒரு கிறிஸ்டியானிட்டி ஒத்துன மாதிரியே இல்ல. அப்ப வந்து சொன்னாங்க, எங்க அக்கா சொன்னாங்க, இவங்க டர்ன் போடுவாங்களாம். ஒரு வீக் ஒரு சபையில ஒரு வீக் அந்த மாதிரி போடும்போது அவங்க சபைக்கெல்லாம் ஒரு போயிருக்கும் போது அவர் சொன்னாங்க, இந்த மாதிரி ஆரோன் பாஸ்டர் வராருனாலே எல்லாருமே அன்னைக்கு வராதவங்க கூட வந்துடுவாங்க. அவருக்கு சாமிக்கு தெரியும், ரொம்ப அன்பானவரு, அவர் அவ்வளவு ஒரு வரம் பெற்றவரு, உனக்கு நீ இருக்கிறத விட அவருக்கு எத்தனையோ மடங்கு நீ இப்போ எப்படி எல்லாம் நினைக்கிற அதை விட பயங்கரமா இருக்கும், உனக்கு பாரு எவ்வளவு லக்கு, இப்படி எல்லாம் என்ன வந்து ஆசை கட்டுறாங்க. எங்க சர்ச்சுக்கு வருவாங்க, அவ்வளவு ஒரு எல்லாருமே கீப் குவைட்டா இருப்பாங்க. அவர் வராருனாலே மத்த பாரு சபையே காலியா இருக்கும், வராருன்னா அப்படி இருக்கும், அப்படி இப்படிலாம் என்ன பிரெயின் வாஷ் பண்ணாங்க. எனக்கு என்ன சொன்னாலும் அவ்வளவு லேஸ்ல ஏத்துக்கவே முடியல. இவருக்கு டீ குடுக்கறது கூட அவர் ரொம்ப இன்சல்ட் பண்ண, இவர் சீக்கிரத்தை கலப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு டீயே இவர் வாங்காத மாதிரி முகத்துக்கு மேல வச்சு கொடுத்தேன். முகத்துக்கு மேல வச்சு கொடுத்தோட அவர் என்ன பண்ணாங்க, இவர் வந்து இவருடைய பஞ்சப்பாட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு எப்பவும் போல. எனக்கு வந்து ஒன்னும் கிடையாதுங்க, வெறும் கையில இவருக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை அலைன்ஸ் கிடைச்சதுன்னு இவருக்கு சந்தோஷம். ஏன்னா அங்க சபைக்கும் அங்க வந்து பாஸ்டர் இல்ல, ரிசைன் பண்ணிட்டாரு. தங்குற வீட்லயும் வந்து இல்ல, வெளில வந்துட்டாரு. இப்ப எங்கேயுமே அவர் போக முடியாது. இப்போதைக்கு இவருக்கு வந்து ஊழியம் செய்யணும், ஆனா வந்து ஒரு சரியான ஒரு இது இல்ல. அவர் சொன்னா, நான் வெறும் கையில முழம் போடுற கதை தான் என் கதை, என்கிட்ட இப்ப எதுவும் கிடையாது, ஆனா நான் ஒரு ஊழியக்காரன். இப்போதைக்கு நான் இருந்த இடத்துல அங்க இருந்தாலும் சம்பளம் இருக்கும், தங்கறதுக்கு வீடு உண்டு, ஃபேமிலி ஆயிட்டா அவங்களுக்கு டீச்சர் வேலையோ, பிள்ளைங்களுக்கு அங்கேயே ஸ்கூல் உண்டு, ஃபீஸுக்கு இது எதுவுமே கொடுக்க வேண்டாம், எல்லாம் ஒரு இதுவும் இருக்கு, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அங்க ஒரு கிராமத்துல இது பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே சபை மாதிரி நடத்த ஆரம்பிச்சோம். பாஸ்டர்களை போட்டு நடத்திட்டு இருந்தேன். ஒரு வீக் நானும் மெசேஜ் கொடுப்பேன். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு பாஸ்டர் வேணும் அப்படின்ற ஒரு கட்டாயமும் ஆயிடுச்சு. ரெண்டாவது பாஸ்டர் இருந்தாதான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்ற ரெண்டு கண்டிஷன். இப்படி இருக்கும்போது இவங்க இப்படி பார்த்துட்டாங்க. இவருக்கும் வந்து எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்ல, நம்மோட கூட தங்கிக்குவாரு, நமக்கும் ஆம்பளை பிள்ளைங்க இல்லைன்ட்டு அம்மா முடிவு பண்ணிட்டாங்க. இங்கே இருப்பாங்க, சபையும் பாத்துக்குவாங்க, நம்ம பிள்ளைங்களுக்கும் ஆதரவா இருப்பாங்க, நமக்கும் ஒரு இதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே இவர் கொஞ்சம் அவங்களுக்கு சூட் ஆகுது, ஆனா எனக்கு பிடிக்கல. அப்ப இவங்க சொன்னாங்க, ப்ரேயர் பண்ணுங்க, நம்ம ப்ரேயர் பண்ணுங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டாங்க. அன்னைக்கு நான் வந்து ப்ரேயர் பண்றேன். இதுக்கு முன்னாடி 2-3 பாஸ்டருங்க வந்தது அலைன்ஸ், அது வந்து அவங்களுக்கு பிடிக்கல, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு சரியே இல்ல. அப்போ இவங்க சொன்னாங்க, எங்க அக்கா வீட்டுல வந்து இவரை குறிச்சு பயங்கர சர்டிபிகேட் கொடுத்திருந்தாங்க, ஏன்னா இவர் அவங்களுக்கு பாஸ்டர். அப்ப வீட்டுக்கு இவர் வர்றதுக்கு முன்னாடி ஈகோ பிரச்சனை ஆயிடுச்சு. நாங்க சபையில வந்து இவர் ஐயா ஐயான்னு கூப்பிடுவோம், இப்ப எனக்கு கீழே எல்லாம் இவர் வீட்டுல வராரு, இவரு நாங்க எப்படி ஐயான்னு கூப்பிடுறதா இல்ல பேர் சொல்லி கூப்பிடுறதா எப்படின்னு இப்படி எல்லாம் கொஞ்சம் ஈகோ. ஏற்கனவே நீ திமிரு புடிச்சு இருக்கும், இன்னும் ஒரு பாஸ்டர்னா இவங்க சர்ச்சில் நம்ம போய் இவங்க கீழே உட்காந்தா இன்னும் திமிரு ஆயிடும். இதுக்கு இப்படி எல்லாம் வீட்டுல வந்து எனக்கு தெரியாம பயங்கரமான பிக்ஸ் ஆகுறதுக்குள்ளே ஈகோ பயங்கரம் ஒரு போராட்டங்கள் உங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கு போல, எனக்கு தெரியல. பிரேயர் பண்ணும்போது அன்னைக்கு இரவு நான் அந்த பிரேயர்ல நான் ஒரு காரியை தாண்டவர் எனக்கு காமிக்கிறார். ஒரு வீதி 4 ரோடு இருக்கிற ஒரு வீதி, அதுல ஒரு கட்டல் போட்டு நான் அதுல படுத்து கிடக்கேன், உடம்பு முடியாத மாதிரி படுத்து கிடக்கேன். என்னை சுற்றி என் ஃபேமிலி மெம்பர்ஸ் நின்றுட்டு இருக்காங்க, எல்லாம் அவங்களா நின்று இருக்காங்க, நான் பாட்டு படுத்திருக்கேன். அப்போ வந்து நான் படுத்து இப்படியே பார்த்திருக்கேன், இந்த ஒரு ரோட பார்த்த மாதிரி பார்த்திருக்கேன். அப்ப பார்த்தா ஒயிட் அண்ட் ஒயிட்ல நல்ல பர்சனாலிட்டியா, நல்ல தோற்றம், நல்ல ஒழுக்கம், அப்படி ஒரு ஒயிட் அந்த மாதிரி ஒரு இது பார்க்க முடியாது. பாஸ்டருங்க நிறைய பேர் வந்து என்னண்ட வர்றதுக்காக வேகமா வராங்க. தண்டவாளம் தாண்டி, ரோடு தாண்டி, வாகனங்க, அது முள்ளுக்காடு, வீடுங்க, அப்படிலாம் நிறைய கிராஸ் பண்ணி வேகமா வராங்க. எவ்வளவு பேர் வந்துகிட்டே இருக்காங்க, என்கிட்ட வரணும்னு முயற்சி பண்ணி வராங்க. நான் எப்படிலாம் எதிர்பார்த்தனோ அந்த மாதிரி நபர்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து இடையில ஒருத்தர் இவர் வராரு, எப்படி வந்தாருன்னு எனக்கு தெரியல. நான் அவங்க எல்லாம் வராங்க, எவ்வளவு தூரமா வந்துகிட்டே இருக்கிறாங்க, நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இடையில இவர் வந்ததே நான் பாக்கல, எப்படி வந்தாருன்னே தெரியல. அவங்களுக்கு எல்லாம் முன்னாடி அவங்கள கம்பேர் பண்ணும்போது பார்த்தா இவருடைய ட்ரெஸ், இவருடைய தோற்றம், இவருடைய எதுவுமே வந்து சரியில்லை. ஒரு 10% கூட இல்ல அவங்களுக்கும் இவருக்கும்.
ஆனா எப்படி இவர் வந்தாருன்னே நான் கவனிக்கல. அங்கேயே பாத்துருக்கேன். அப்புறம் பார்த்தா நேரா வந்து கட்டில் கிட்ட வந்து நின்னுட்டு உடனே என் கையை அப்படி புடிச்சிட்டாரு, மணிக்கட்டை புடிச்ச உடனே படுத்து இருந்த நான் டக்குன்னு எழுந்து உட்காந்துட்டேன். இப்படி ஒரு சம்பவத்தை நான் பார்த்து விட்டு உடனே நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். நான் எப்படியோ நான் வந்து யோசிச்சிருந்தேன், ஆனா உங்க சித்தத்துக்கு நான் வந்து கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே. இவரைதான் நீங்க வந்து எனக்கு வந்து நீங்க முடிவு பண்ணிருந்தீங்கன்னா நான் உங்க சித்தத்துக்கு நான் வந்து கட்டுப்படுறேன். நான் வந்து என்ன ஒரு மன்னிச்சிருங்க, நான் வந்து இப்படி இவரை உதாசனப்படுத்தினேன் சொல்லிட்டு நான் அப்போ வந்து இவருக்கு ஏத்துக்கிறதுக்கு ஒரு ஆயத்தம் ஆயிட்டேன். ஓகே சொல்ல போறேன் வீட்டுல. இப்ப இவங்க ஒரு காரியத்தை பாத்துக்கிறாங்க. இவங்களுக்கு என்னை பத்தி ஒரு சரித்திரமும் தெரியாது. ஏதோ ஒரு கவர்மெண்ட் வேலை பொண்ணு சொல்றாங்கன்ட்டு தான் அவர் வந்துட்டு போயிட்டாரு. அதை விட ஒண்ணுமே அவருக்கு தெரியாது. இவர் ஒரு காரியம் ஜெபம் பண்ணும்போது பார்த்தாங்க, ஒரு வயல் வெளி, அது வயல்ல நல்ல ஒரு விளைச்சல். அந்த தோட்டத்துல அந்த வயல் நடுவுல நான் உட்காந்துருக்கேன். அந்த கரையில அம்மா வந்து சுத்தி ஓடி வராங்களாம். யாராவது என் பொண்ணுக்கு கை கொடுத்து தூக்கி விடுங்க, யாராவது தூக்கி விடுங்க. அந்த வழியில கரெக்டா மெயின் ரோடு வந்து ஒரு மண் ரோடு வரும். நாங்க அங்க சபை நடத்திங்கிற இடம். அதெல்லாம் இவருக்கு தெரியவே தெரியாது. இவர் அந்த விஷயம்ல இவர் பாக்குறாங்க. அந்த வழி இவர் வர்றாரு. இவர் வந்து டக்குன்னு கரையிலிருந்து அதே போல என் மணிக்கட்டை புடிச்சு இவர் தூக்கி விட்டதை இவர் பார்த்துதான் சொன்னாங்க. இவங்க நீங்க பிரேயர் பண்ணீங்களான்னு சொன்ன உடனே, நீங்க பிரேயர் பண்ணீங்களான்னு இவர் சொன்ன உடனே எனக்கு ஓகே ஆயிடுச்சு. சோ ஆண்டவர் வந்து இவர் தான் நமக்கு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓகே பண்ணோம். திருமணத்துக்கு நாங்க முடிவு பண்ணி திருமண வாழ்க்கையில வந்தோம். நான் எதிர்பார்த்த வாட்டிலும் 10 மடங்குக்கு மேல 100 மடங்கு மேல ஆண்டவர் எங்களை ஊழியத்துல அவ்வளவு ஒரு பலமையா பயன்படுத்திட்டு இருக்காரு. சோ அப்படிதான் உங்க திருமணம் நடந்தது? திருமணம். சரி, நீங்க எங்க ஊழியம் செய்றீங்க? இப்போ தாம்பரம் பக்கத்துல, தாம்பரத்துக்கு பக்கத்துல சேலையூர் கிராமத்துல இருந்து உள்ள கொஞ்சம் போகணும். சரி, கஸ்பாபுரம் அந்த கிராமத்துலதான் 2004 இருந்து ஊழியத்தை, திருமணமான பிறகு, அதுதான் அந்த ஆண்டு தான், அப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஊழியத்தை. அதே இடத்துல தான் செய்துட்டு இருக்கிறோம். ஆனா அந்த ஊழியத்தின் பாதையில பாத்தீங்கன்னாக்கா ஆண்டவர் பயங்கரமா எடுத்து வல்லமையா எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அநேக சாட்சிகளை சொல்ல முடியும். ஆராதனைக்கு வருகிற ஜனங்கள் மாத்திரமல்ல, வெளியில இருந்து வர்ற ஜனங்கள் அநேகர் இருப்பாங்க. இது காலமா இந்த 2004 இருந்து ஊழியத்தின் பாதையில அநேக அற்புதங்களை ஜனங்கள் கண் கூட பார்க்க முடியும். அதுல வர்ற ஜனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா விடுதலைக்காக தான் வருவாங்க. மாந்திரிகம், செய்வினை, இப்படிப்பட்ட கட்டுகளோடு கூட தான் வருவாங்க. இங்க போய் பார்த்தோம், அங்க போய் பார்த்தோம், இவ்வளவு செலவு பண்ணோம், அவ்வளவு செலவு பண்ணோம்னு சொல்லிட்டு அவங்களுடைய கதையை கேட்கும் போது பரிதபிக்கக்கூடிய நிலைமையா இருக்கும். செலவு பண்ணிட்டு வந்துட்டு வர்ற மக்கள் அநேகர் உண்டு. நேற்று ஆராதனையில ஒரு சகோதரி வந்திருந்தாங்க கேளம்பாக்கத்துல இருந்து. அவங்க ஏதோ இந்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு ஒண்ணும் முடியாம, அப்புறம் ஒரு ஊழியத்துல ஒரு 3 நாள் உபவாசமா வச்சிருந்து, இல்ல நீங்க அங்க போங்க, அங்க சரியாயிடுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு கால ஆராதனையில நாங்க ஜெபிக்கும் போதே ஆவியானவர் சொல்ற, வயிற்றுல மருந்துக்குதுரா அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே சிஸ்டர் வயிற்றுல கையை வைக்க சொன்னேன். கையை வச்சு ஜெபிச்சோம், அவ்வளவுதான். அப்பவே கொமிட்டிக்கிட்டு வாமிட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இது மாதிரி என்னுடைய ஊழியத்தின் பாதையில இதுக்காகவே ஜனங்களை கர்த்தர் அனுப்பி வைப்பார். வயிற்றுல இருக்கிற மருந்து எடுக்கிறது, என்ன சொல்றதுன்னா சரீரத்தில் இருக்கிற ஊனங்கள் மாறுகிறது. இப்படி எவ்வளவோ சொல்லிட்டு போகலாம். ஏசாமியினுடைய காலத்துல என்னென்ன அற்புதத்தை கர்த்தர் செய்தாரோ அதை என்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலிருந்து செய்ய ஆரம்பிச்சிட்டார். அவர் செஞ்சிட்டு இருக்கிறார். மாத்திரம் என்ன, என்னுடைய கோல் எல்லாம் என்ன, ஜனங்க ரட்சிப்புக்குள்ள வரணும். அதான் என்னுடைய ஊழியத்தின் பேரே இயேசு ரட்சிக்க அழைக்கிறார் திருச்சபை தான். ஜீசஸ் கால்ஸ் ஃபார் சால்வேஷன் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி ஓபன் பண்ணி, ட்ரஸ்ட் ஓபன் பண்ணி இப்போ அந்த நேம்ல சபையை நடத்திக்கிட்டு வருகிறோம். இன்னைக்கு ஒரு இடத்துல லீஸுக்கு சபையை கட்டி வச்சிட்டு ஒரு தகர ஷீட்ல, கலர் ஷீட்ல 43க்கு 16 நீளம், 43 16 அடி அகலத்துல ஒரு இடத்த லீஸுக்கு வாங்கி அதை கட்டி இன்னைக்கு சபையை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நேற்று கூட ஒரு சாட்சி சொன்னேன். ஒரு சகோதரன் போன அமாவாசை கூட்டத்துக்கு வந்தார். அவர் ஒரு சர்ச்சு மெம்பர் தான். இப்படி இருப்பாரு, அப்படி இருப்பாரு, உலக பிரமாணம் இருப்பாரு, ஆலயத்திலயும் இருப்பாரு. அவர்கிட்ட ஆவியார் சொல்றாரு, அருள்ன்ற சகோதரன் கிட்ட ஜாக்கிரதையாரு அப்படின்ட்டு. இந்த வார்த்தை கேட்டு போய் வீட்டுல போயிட்டு கிண்டல் அடிச்சுட்டு அப்படி இப்படின்னாலும் இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய சபையார் கூட இதை நேற்று நான் டெஸ்ட் பண்ணியா சொன்னேன். அதை நேரம் எனக்கு சொன்னாங்க. வெள்ளிக்கிழமை கூட்டத்துல என்னுடைய சபையில உபவாச கூடு நடக்கிறது காலைல 10 மணிக்கு.
அப்ப சொன்னாங்க, பாஸ்டர் நீங்க சொன்னீங்க அதை காமெடி பண்ணிட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான், அவனுக்கு கஷ்டம் வந்துருச்சு போன மாசம், 1 லட்சம் ரூபாய் கடனுக்காக பேப்பர் எடுத்துட்டு போயிட்டு பணத்துக்காக போனான், பணம் கொடுக்கறவன் என்ன பண்ணிட்டான், டாக்குமெண்ட் அடிச்சுட்டு வரான், டாக்குமெண்ட் அடிச்சுட்டு வந்து கையெழுத்து போடுப்பா அந்த 1 லட்சம் ரூபாய் கேட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து கேட்கிற வேலையில பணத்தை வாங்கினார், கையெழுத்து போறதுக்கு முன்னாடி பேப்பரை பிரிச்சு படிச்சு பாக்குறாராம், 40 லட்சம் ரூபாய் இருக்குதான். கேட்டது 1 லட்சம், கையெழுத்து வாங்க போறது 40 லட்சம். அவன் அப்படியே அப்செட் ஆயிட்டான். வீட்டுல வந்து சொல்லிக்கிட்டு இருந்தான், எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருந்தான், நம்ம அவரை பத்தி கேலி கிண்டலமா பேசிட்டு இருந்தோம், அவர் சொன்ன பேரு குமார், அவன் பேரு குமார்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. இன்னைக்கு பணம் எனக்கு கொடுக்க வந்தவன் 40 லட்சத்துக்கு கையெழுத்து வாங்க வந்தவன் பேரு குமாரு. ஐயோ நம்ம ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கு போகணும், அவர்கிட்ட போயிட்டு சொல்லணும், இது சரிடா நான் போறேன், வெள்ளிக்கிழமை போறேன், நான் போய் சொல்லிக்கிறேன், இனியாவது ஏசாமியை தேடு, ஆண்டோடைய வசனத்துக்கு கீழ்ப்படி, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி அப்படின்னு சொல்லி. இது மாதிரி ஏராளமான காரியங்கள் இப்படி ஆண்டவர் இந்த ஊழியத்தின் பாதையில வல்லமையா எடுத்து பயன்படுத்திட்டு இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை இல்ல. ஆமே. எப்படி இருந்தவங்கள ஆண்டவர் விக்கிறது அவ்வளவு வைராக்கியமா இருந்தேன். இன்னைக்கு அதை காட்டிலும் பல மடங்கு இயேசு அப்பாவுக்காக வைராக்கியமா வாழ கர்த்தர் கிருபை செய்து. கர்த்தர் உங்களுடைய ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. கண்டிப்பா உங்க சாட்சி பார்த்த நேயர்கள் அனைவருக்கும் இது உற்சாகத்தை கொடுத்திருக்கும், இன்னும் ஆண்டவரோட நெருங்கி சேர உதவியா இருக்கும் நாங்க விசுவாசிக்கிறோம். ரொம்ப நன்றி நீங்க எங்க மத்தியில வந்தது. மாத்திரம் 2 நானும் மனைவியும் பாக்குற அன்பு சகோதரர் நினைச்சிருப்பாங்க, சரி இவங்களுக்கு குழந்தை இல்லையோன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நல்ல ஒரு ஆண் பிள்ளைய கர்த்தர் கொடுத்தாரு, அடுத்தது ஒரு பெண் பிள்ளைய கர்த்தர் கொடுத்தாரு. மகன் இப்ப 7th படிக்கிறான், பேரு வந்து ஜான் ஜோசப், மகன் வந்து ஜாய்ஸ் ஜோஸ்பின். இவளுக்கு சிஸ்டருக்கு வந்து பாஸ்ட் அம்மாவுக்கு வந்துட்டு குழந்தைய பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா 12th படிக்கும்போது ஆர்ட்ல பிரச்சனை, ஆர்ட் பலவீனம்னு சொல்லிட்டு குழந்தை பிறக்க சான்ஸே கிடையாதுன்னு சொன்னாங்க. ஆனா கர்த்தருடைய சமூகத்துல நான் ஜெபிச்சேன், ஆண்டவர் வயிற்றுல வைத்து கை வச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சேன், பேரை சொல்லி ஜெபிச்சேன். ஏன்னா மறைஞ்ச அருமையான தகப்பனார் ஜான் ஜோசப் ஐயா, அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் மீட்டிங் ஒண்ணு கூட அட்டன் பண்ணது கிடையாது. அவருடைய சாட்சிகளை கேட்டு நான் பலப்பட்ட நாட்கள் உண்டு. அதனால அந்த பிள்ளைக்கு அவருடைய பெயரை வைக்கணும்னு சொல்லிட்டு வச்சேன். இன்னைக்கு அருமையான ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் கொடுத்து அந்த பிள்ளைகளும் கர்த்தருடைய ஊழியத்தின் பாதையில கர்த்தர் வல்லமையா பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய சாட்சி அநேகருக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும். இன்னும் அநேகருக்கு உங்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் பயன்படுத்த நாங்களும் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறோம். நீங்க வந்ததுக்காக ரொம்ப நன்றி. சால்வேஷன் டிவி நேயர்கள் அனைவரும் உங்களுக்கும் இந்த சாட்சி பிரயோஜனமா இருந்திருக்கும்னு விசுவாசிக்கிறோம். இன்னும் அநேக சாட்சிகளை தேவனுக்கு மகிமையாய் நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியில மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோயல்.